நடன இயக்குனர் மீது 2019 காலகட்டத்தில் சதீஷ் என்பவர் ஒரு வழக்கு தொடுத்து அது விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்தவர். ஏறக்குறைய பல பெண்கள் வழக்கு தொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஜானி மாஸ்டருடைய மனைவி மற்றும் அடியாட்களோடு சென்று அவரை தாக்கி இருக்கிறார்கள். இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள், வெளியே விரட்டப்பட்ட பெண்களை எல்லாம் இந்த 21 வயது பெண் ஒருங்கிணைத்தால் பல புகார்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பாக அமையும். வணக்கம். ஜானி மாஸ்டர் என்பவர் வளர்ந்து வருகிற ஒரு நடன இயக்குனர். விஜய் படத்தில் பீஸ்ட் படத்தின் மூலம் இவர் திரைப்பட உலகத்தில் நடன இயக்குனர்கள், அதாவது பிரபுதேவா காலத்தில் இருந்ததை விட இந்த ஜானி நடன இயக்குனருக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய குறுகிய காலத்தில் வரவேற்பு ஏற்பட்டது. இந்த வரவேற்பை தக்க வைத்து கொள்வதற்கு பல நடன இயக்குனர்கள் பல முயற்சி செய்து வருகிற பொழுது மிக எளிதாக அவருக்கு அந்த இடம் திரைப்படத்துறையில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் அவருக்கு வாய்த்திருந்தது. இந்த நடன இயக்குனர் மீது 2019 காலகட்டத்தில் சதீஷ் என்பவர் ஒரு வழக்கு தொடுத்து அது விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்தவர். இந்த வழக்கு நீதிமன்றத்தால் பல சாட்சிகளை சம்பிரதாயங்களின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் 6 மாத காலம் விசாரணை கைதியாக சிறையில் அடைத்து வைத்திருக்க முடியாது. தண்டனை கைதியாகத்தான் அடைத்து வைத்திருக்க வேண்டும். 6 மாத காலம் என்பது ஒரு மிகப்பெரிய காலம். தண்டனை உறுதி செய்யப்பட்டு தண்டனை நடந்ததற்கான ஆதாரங்களை நீதிமன்றம் முழுமையாக விசாரித்து அந்த தண்டனை ஏறக்குறைய குறைந்தபட்சம் 3 வருட காலம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 6 மாத காலம் என்பது குறைந்தபட்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறியதன் அடிப்படையில் நடன இயக்குனர் ஒரு ஆற்றல் மிகுந்தவர். பல திரைப்படங்களை, திரைப்பட தயாரிப்பாளர்களை, அரசியல்வாதிகளை, இன்னும் சொல்லப்போனால் பவன் கல்யாண் போன்ற அரசியலில் அனைத்து அதிகாரம் படைத்தவர்களுடைய அந்த அதிகார மையத்தை அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் மூலம் காவல்துறை நீதிமன்றத்தில் அந்த குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் 6 மாத காலம் தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 3 வருட காலம் அவர் சிறையில் இருந்திருக்க வேண்டும். 3 வருட காலத்துக்கு குறைவாக அவர் சிறையில் இருந்திருக்கிறார். 6 மாத காலத்திலே வெளியே வந்திருக்கிறார். 2009 ஏறக்குறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக என்று சொன்னால் 5 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் அந்த வழக்கு என்பது மைனர் பெண்ணை அவர் பாலியல் ரீதியாக கற்பழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது போன்ற பல புகார்கள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் இந்த புகார்களை வெளியில் வராமல் இருப்பதற்காகத்தான் அவருக்கு அரசியல் அடையாளம் தேவைப்படுகிறது. பவன் கல்யாண அரசியலில் அவர் ஈடுபடுவதற்கு காரணம் இது போன்ற புகார்கள் வருகிற பொழுது அரசியல் அழுத்தத்தின் மூலம் அந்த புகார்களை வாபஸ் பெற வைக்க முடியும். அந்த புகார்தாரர் குடும்பங்களை, அந்த இளம் பெண்களை மிரட்டி அரசியல் சக்திகளை வைத்து, குண்டர்களை வைத்து அவரால் அந்த பெண்களை அச்சுறுத்த முடியும். இது போன்ற காரியங்களுக்காகத்தான் ஒரு நடன இயக்குனர் அரசியல் தேவைப்படுகிறது. இப்படி அரசியல் தேவைப்பட்ட காரணத்தினால அந்த வழக்கில் 6 மாத காலத்தில் வெளியேறிவிட்டார். இப்பொழுது அதே போன்ற வழக்கு ஏறக்குறைய பல பெண்கள் வழக்கு தொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவர் பவன் கல்யாண் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால பல பேர் அஞ்சி நடுங்குகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த புகார் 21 வயது பெண், அவர் நடன இயக்குனராக அவரோடு பணியாற்றி இருக்கிறார். 2 வருடம் 3 வருடங்கள் முன்பு நடந்ததாக அந்த புகார் பதிவு செய்யப்பட்டால் மைனர் பெண்ணை தான் இவர் பாலியல் ரீதியாக வன்புணர்ச்சி செய்திருக்க முடியும். மீண்டும் அதே 3 வருட காலம் தண்டனை, குறைந்தபட்ச தண்டனை 3 வருட காலம் இந்த பெண் புகார் கொடுப்பதற்கோ, சாட்சியம் அளிப்பதற்கோ, நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுவதற்கோ இந்த பெண் தயாராக இருந்தால் குறைந்தபட்சம்
இப்போ இந்திய தண்டனை சட்டம் பெண்கள் பாலியல் வழக்கில் மிக கடுமையாக இந்த கொடுமைக்காரர்களை தண்டிப்பதற்கு தயாராக இருக்குது. இந்தியா முழுக்க இந்த பாலியல் ரீதியான பெண்கள் மேற்கு வங்காளத்தில் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதற்கும், டெல்லியில் ஓடுகிற பஸ்ஸில் ஒரு பெண் கற்பழித்து கொல்லப்பட்டது போன்ற பல புகார்கள் இந்திய நாடாளுமன்றத்தையே உலுக்கி இருக்கிறது. ஜானி வழக்கு என்பது ஆந்திரா அரசு முறைப்படி அரசியல் அதிலே கலப்படம் இல்லாமல் இருந்தால் புகார் கொடுப்பதற்கு கேரளாவை போல ஹேமா கமிட்டியை போன்று ஒரு காவல்துறை அதிகார மையத்தை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் பல புகார்கள் வருவதற்கு, பல புகார்கள் பதிவதற்கு தயாராக இருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இவர் பயிற்சி நடன இயக்குநராக இருந்த பொழுது பயிற்சிக்கு வருகிற விட்டில் பூச்சிகளை பல பெண்கள் அமைதியாக கடந்து போயிருப்பார்கள். அவர்களெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டினால் இந்த வழக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்று கொடுக்க முடியும் என்று காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் ஜானி மாஸ்டர் மீது பல வழக்குகள் தமிழ்நாடு, கேரளாவில் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் உள்ளது. இவரை பொறுத்தவரை நீங்கள் 2019 சிறையில் இருந்து மீண்டும் இதே போன்று புகார்கள் வருகிறது என்று சொன்னால் இவர் தொழில்முறை குற்றவாளி. இந்த 21 வயது பெண் தொடர்ந்து மிரட்டப்பட்டிருக்கிறார். ஜானி மாஸ்டருடைய மனைவி மற்றும் அடியாட்களோடு சென்று அவரை தாக்கி இருக்கிறார்கள். காரணம், இந்த புகார் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கம். காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டால் நீதிமன்றத்துக்கு சென்றுவிடும். நீதிமன்றத்திற்கு சென்றால் கண்டிப்பாக தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்படுவார். இதை தவிர்ப்பதற்காக பலமுறை அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கிறார், அதிகார மட்டத்தில் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார். அரசியலை பயன்படுத்தி அவருக்கு எதிராக பல புகார்களை கொடுப்பதற்கு இப்பொழுது இந்த புகார் ஆந்திராவை சேர்ந்த பிலிம் சேம்பரில் விசாரிப்பதற்கு ஒரு குழு நியமித்திருக்கிறார்கள். இந்த குழுவில் பல பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் தானாக முன்வந்து புகார் கொடுப்பதற்கு சாட்சிகளோடு இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்கின்ற நிலை இல்லாமல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த திரைப்பட நடிகர்கள் சங்கம் முழுமையாக இதை விசாரித்தால் பல உண்மைகள், முடங்கி கிடக்கக்கூடிய பல உண்மைகள் வெளிவருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். இதே போன்று பல ஜானி மாஸ்டர்கள் இதே போன்று வாய்ப்பு தேடி வருகிற பெண்களை தங்களுடைய பாலியல் ஆசைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாகும். இதே போன்று தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா வாய்ப்பு தேடி வருகிற பல பெண்கள் இவருடைய மனநிலையை சோதித்து பார்த்தால் இவர் இதே போன்று தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார், இவர் ஒரு மனநோயாளியான பெண் பித்தர் என்பதற்கான ஆவணங்கள் நிறைய அரசுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை 4 மாநில அரசுகளும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும் பட்சத்தில் இது போன்ற பல ஜானி மாஸ்டர்கள் தங்களுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதை ஹேமா கமிட்டியோடு சேர்ந்து விசாரிப்பதற்கு கேரளா அரசும் கேரளா உயர்நீதிமன்றமும் இதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அதே போன்று தமிழ்நாட்டில் இது போன்ற நபர்களால் பாதிக்கப்படுகிற அந்த விட்டில் பூச்சிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள், இவரால் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்கள் புகார்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட வேண்டும். விஷால் அவர்கள் சொல்லியிருக்கிறார், விசாரணை கமிட்டி அமைக்கப்படும் என்று.
அதே போன்று தமிழ்நாட்டில் அமைக்கப்பட வேண்டும். இப்போ ஆந்திராவிலே வழக்கு காவல் நிலையம் வரை சென்றிருக்கிறது. காவல் நிலையத்தோடு மட்டுமல்லாமல் இதற்கு ஒரு நீதி விசாரணையும் அமைக்கப்பட்டால்தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக வந்து புகார் கொடுப்பதற்கு வாய்ப்பாகும். கேரளாவை பொறுத்தவரை பல பெண்கள் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு இமெயில் வாயிலாக முழு பாதிக்கப்பட்ட ஆவணங்களோடு திருவனந்தபுரம் காவல் ஆணையாளரிடம் இமெயில் வழியாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், கேரள அரசு, காவல்துறை, நடிகர் சங்கம் அத்தனையும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரளாவின் நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டு விட்டதுக்கு பின்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு எந்த அமைப்பும் இல்லை, காவல்துறை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தான் ஆந்திராவிலும் நடிகர் சங்கம் அவருக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கும் என்கிற நிலையை தாண்டி காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு புகார்களை முழுமையாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதற்கு தோதாக அனைத்து வழக்குகளும் பதிவு செய்யப்பட வேண்டும். ஜானி மாஸ்டர் மீது புகார் கொடுத்த அந்த பெண் அவரிடம் நடனம் கற்றுக்கொள்வதற்காக நீண்ட காலம் அவரோடு பயணித்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர் தனக்கு நெருக்கமான அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பெண் அவரோடு நடன இயக்குனராக ஒரு தொழில்முறை குருவாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அமைதியாக அது கடந்து போயிருக்கிறது. இப்பொழுது நடன உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறி சிறு பட்ஜெட் படங்களுக்கு நடன இயக்குனராக அந்த பெண் பணியாற்றுகிறார். அப்படி பணியாற்றுகிற பொழுது வேலை கொடுத்த திரைப்பட கம்பெனிகளுக்கு நேரடியாகவே சென்று மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும் அடிப்பதும் உதைப்பதும் இப்படி தன்னுடைய பவன் கல்யாண் கட்சியினுடைய அதிகாரத்தை காண்பிப்பதும் தொடர்ந்து இடையூறு செய்கிற காரணத்தினால் கடந்த கால வாழ்க்கையில் தான் பலமுறை அவரிடம் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்பட்டதை இப்பொழுது அவர் பொதுவெளிக்கு கொண்டு வருகிறார். இதே போன்றது பல பெண்கள், இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு வெளியே விரட்டப்பட்ட பெண்களை எல்லாம் இந்த 21 வயது பெண் ஒருங்கிணைத்தால் பல புகார்கள் வெளியே வருவதற்கு வாய்ப்பாக அமையும். இந்த பெண் நடன இயக்குனராக மாறிவிடக்கூடாது என்பதற்காக பல இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்திற்கே சென்று அவரை அடிப்பது உதைப்பது இது போன்ற முறைகேடுகளை செய்து இந்த துறையிலிருந்து அவரை விரட்ட வேண்டும் என்பதும் ஜானி மாஸ்டருடைய நோக்கமாக இருக்கிறது. பவன் கல்யாண் கட்சியில் இருந்த காரணத்தினால பல பெண்கள், அப்பாவி பெண்கள் இவர் மீது புகார் கொடுப்பதற்கு அஞ்சுகிறார்கள். ஆனால் இந்த பெண் தன்னுடைய கற்பையும் இழந்து நடன இயக்குனர் வாய்ப்பையும் பறிக்கிற காரணத்தினால கடந்த காலத்தில் தான் பாதிக்கப்பட்ட சாட்சிகளை வைத்து கொண்டு இருக்கிறேன், அதே போன்ற என்னை போன்ற பல பெண்கள் புகார் கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அந்த பாதுகாக்கப்பட்ட பெண்கள், இவரால் யாரால் வல்லுறவு செய்யப்பட்ட பெண்கள், இப்படி ஒரு பட்டியலை எடுத்து அத்தனையும் முழுமையாக விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த விசாரணை முழுமையாக நிறைவடையும். இது காவல்துறையிடம் ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை கொடுத்தால் மட்டும்தான், அதுவும் பெண் உயர் போலீஸ் அதிகாரிகள், ஆண் அதிகாரிகளோட பெண் போலீஸ் அதிகாரிகள் தான் இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க முடியும். இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யார் புகார் கொடுத்தாலும் அதை ரகசியமாக பாதுகாக்க முடியும். அரசியல் செல்வாக்கு இருக்கிற காரணத்தினால் இவர் அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை சாட்சிகளை கலைக்க முடியும், அச்சுறுத்த முடியும். இந்த பெண்ணை, இந்த 21 வயது பெண் 3 வருடங்களுக்கு முன்போ 4 வருடங்களுக்கு முன்போ இதே போன்று பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதைப் போல பல பெண்கள் புகார் கொடுப்பதற்கு இந்த வழக்கு
நடைமுறைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றம் இவரை தண்டித்து இந்த விசாரணையை முழுமையாக நிறைவு செய்து காவல்துறையிடமிருந்து நீதித்துறைக்கு சென்று தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை நீதிமன்றத்தின் மீது காவல்துறையின் மீது ஏற்படுத்தினால் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் பொது வெளியே வருவதற்கு தயாராவார்கள். இது ஜானி மாஸ்டர் வழக்கு என்பது பல பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை இந்த நடன இயக்குனர் தொழிலிருந்தே திரைப்பட தொழிலிருந்தே அவர் விரட்டி அடிப்பதற்கு பல முறை முயற்சி செய்திருக்கிறார். அதையும் தாண்டி அந்த பெண் நடன இயக்குனராக மாறி சிறு பட்ஜெட் படங்களுக்கு நடன இயக்குனராக அவர் பணியாற்றியது ஜானி மாஸ்டருடைய குழுவுக்கு பிடிக்காத காரணத்தினால்தான் இது போன்ற முரண்பாடுகள் வருவதாக எதிர்காலத்திலே அறியப்பட்டாலும் இந்த வழக்கு ஒரு தண்டனை அடைந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்கப்படும். ஜானி மாஸ்டர் வழக்கில் நீதி தேவதை தன்னுடைய நீதியை நிலைநாட்டினால் மட்டும்தான் இது போன்ற அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். ஜானி மாஸ்டர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் இந்த காம வெறி பிடித்த மனிதன் பல பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருப்பதற்கான சான்றுகளை இந்த பாதிக்கப்பட்ட பெண் 21 வயது பெண் நீதிமன்றத்திற்கோ காவல்துறைக்கோ சாட்சியங்களை ஆவணங்களை கொடுப்பதின் மூலம்தான் அவருக்கு கடும் தண்டனையை நீதிமன்றம் கொடுக்கும். இதுபோன்று எதிர்காலத்தில் கொடும் செயலில் ஜானி மாஸ்டர் ஈடுபடாமல் தடுப்பதற்கு இந்த பெண் முதல் கட்டமாக இப்போ புதுவெளிக்கு புகார் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றம் கண்டிப்பாக நீதிமன்றத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளை எந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய யாரோ இது போன்ற அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடாமல் தடுப்பதற்கு இந்த வழக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் போன்ற மூத்த நடிகர்களெல்லாம் லட்சுமி காந்தன் கொலை வழக்கிற்கு பிறகுதான் தியாகராஜ பாகவதர் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் சிறையிலே அடைபட்டு கிடந்தார்கள். இதுபோன்று ஒரு உதாரணம் ஜானி மாஸ்டருடைய வழக்கு கண்டிப்பாக நீதிமன்றம் தண்டனையை பெற்றுத்தரும். இவர்கள் சட்டத்தின் ஓட்டையில் எந்த அரசியல் கட்சியிலே சேர்ந்திருந்தாலும் தப்ப முடியாது. இந்த திரைப்படத்துறையை நம்பி வருகிற அப்பாவி பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.